கடைசி வரை என்றால் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தகுதி, அவர்களுடைய மகத்துவம், அவர்களுடைய மர்த்தபா. கவனிங்க, நான் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை உங்களுடைய சிந்தனைக்கு தந்து நான் முடிக்க வேண்டும் என்று எண்ணுகிறேன். எத்தனை மணிக்கு ஆரம்பிச்சோம்? 9:20. 1 மணி நேரம் பேசினா போதும். நான் அதான் கேட்கிறேன். ஹலோ, என்னிடத்துல 1 மணி நேரம் பேசினா போதும்னு சொன்னாங்க. அதுதான் உங்கள்கிட்ட கேட்டுக்கொள்றேன். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா மௌலானா முஹம்மது. ஏன்னா பனிக்காலம், பனி அதிகமாக அடிக்குது. மக்கள் பனியை தாக்கு பிடிக்க மாட்டாங்க, வயசானவங்க எல்லாம் இருப்பாங்க. அதனால 1 மணி நேரத்தில் நீங்க உங்களோட பேச்சை முடிச்சு கொள்ளுங்கன்னு சொன்னாங்க. அதனால தான் உங்கள்கிட்ட கேட்கிறேன், நான் முடிச்சு கொள்ளவா? اللهم صل على سيدنا مولانا محمد معدن الجود والكرم منبع العلم والحلم والحكم وآله وبارك وسلم صلى الله على النبي الأمي صلى الله عليه وسلم صلاة وسلاما عليك وعلى آلك وأصحابك يا حبيبي يا رسول الله. கண்ணியமிக்கவர்களே, அல்லாஹு தஆலா அந்த மெய்ப்பொருள் அவன் எதையுமே படைக்காமல் இருந்த ஒரு காலம். அப்போது அவன் என்னவாக இருந்தான்? நிறைய உலமாக்கள் உங்கள்கிட்ட வந்திருக்கிறாங்க, உங்களுக்கு சொல்லி கொடுத்திருக்கிறாங்க. நிறைய விஷயங்களை கேட்டு தெரிந்து, அதாவது இந்த ஊரை பொறுத்தளவுக்கு இந்த ஊருடைய மக்களிடத்தில் நாங்க கேட்டு தெரியணும். அப்படி ஒரு 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 தகுதியை அல்லாஹு தஆலா உங்களுக்கு தந்திருக்கிறான். அல்லாஹ் அதை நிரந்தரமாக்கி வைக்கட்டும். எதையுமே படைக்காது இருந்த ஒரு நிலையில் அல்லாஹ் எப்படி இருந்தான்? அதுவே படைக்கப்படாதப்போ ஒரு உதாரணம் சொல்றேன். ஒரு தாய்க்கு பிறக்கின்ற குழந்தை இந்த பூமியில பிறக்குது பாத்தீங்களா? இந்த பிறக்கின்ற போது அந்த குழந்தை எதை தன்னுடைய சிந்தனையில வச்சிருக்கு? அது ஒரு குழந்தைங்கிற நினைப்பிலையாவது அது பிறக்குதான்னு கேட்கிறேன். ஊரார் அறியாமல், காட்டானி ஷேக் வலியுல்லாஹ் சொல்றாங்க, ஊரார் அறியாமல் ஒருத்தர்கன் காணாமல் ஊருக்குள் ஒளிந்திருந்தான் அம்மானை, பேருமறியாமல் ஊருமறியாமல் தினந்தோறும் பிறக்கிறான் அம்மானை என்று சொல்லி காட்டுகிறார்கள். ஒரு குழந்தை பிறக்குது, ஆனா தான் குழந்தைங்கிற நினைப்புல பிறந்தா இல்ல தன்னை பெற்றது அம்மாங்கிறது தெரியுமா? தன்னோட பிறப்புக்கு வாப்பா ஆதாரவாதிங்கிறது தெரியுமா? அந்த குழந்தை கிட்ட அக்கலுங்க ஒண்ணுக்கு அறவே இல்லைங்க. அது எப்படி பிறக்குதுன்னு கேட்டீங்கன்னா, ஒரு சூனியத்திற்குள்ளே, ஒரு அறியாமைக்குள்ள அது பிறக்குது. அதுக்கு பிறகுதான் அந்த குழந்தைக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமாக அக்கலு கொடுக்கப்பட்ட அந்த அக்கலின் வழியாக அந்த குழந்தை தன்னையும் தன்னை சுற்றி இருக்கின்றவர்களையும் தெரிஞ்சு கொள்ள ஆரம்பிக்குது. மிக பிரபலமான ஒரு ஹதீஸ் இது, ஹதீஸ் குதுசி. முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுக்கிறார்கள். எதுவுமே படைக்கப்படாத ஒரு நிலையில் அல்லாஹ் எப்படி இருந்தான் என்ற ஒரு கேள்வி கொடுக்கப்பட்ட போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், குன்து, அவன் ஆகியிருந்தான். அவன் சொல்றான், அவன் ஆகியிருந்தான் என்ற அர்த்தம் வராது, நான் ஆகியிருந்தேன்னு அர்த்தம் வரும். அவன் சொல்றான், அல்லாவே சொல்றான்,
குந்து நான் ஆகியிருந்தேன். எப்படி ஆயிருந்தேன்? கன்சன் மக்ஃபியா, மறைக்கப்பட்டிருந்த ஒரு அவ்வியக்தமாக ஆகியிருந்தேன். அவ்வியக்தம்னா தெரியுதா? தெரியுதுன்னா தெரியுதுன்னு சொல்லுங்க, தெரியலன்னா தெரியலன்னு சொல்லிடுங்க, அப்பதான் தெரிய வைக்க முடியும். மறைந்த ஒரு அவ்வியக்தமாக. அவ்வியக்தம் என்று சொன்னால் பிறக்கின்ற குழந்தை எதுவுமே தெரியாமல் எப்படி பிறக்குது, அதுபோல அவன் யார் என்பதே அவனுக்கே தெரியாத ஒரு நிலையில் இருந்த காலம், ஒரு நிலை. அதான் கன்சன் மக்ஃபியா என்று சொல்கிறான். அவனே சொல்றான், நான் அப்படி ஒரு நிலையில் இருந்தேன். அப்படி ஒரு நிலையில் நான் இருந்த போது எனக்குள் இருந்து முதல் வெளிப்பட்ட பொருள் நான் யார் என்பதை தெரிந்து கொள்ளுகின்ற ஒரு விருப்பம், ஒரு ஆசை அல்லது மஹப்பத். நான் யார் என்பதை தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விருப்பம், ஒரு ஆசை, ஒரு மஹப்பத்து அவனுக்குள் இருந்து முதலாக துளிர்க்கின்றது, வெளிப்படுகிறது என்று சொன்னால் அந்த வெளிப்பாட்டினுடைய அடுத்த நடவடிக்கையை அவன் சொல்கிறான். அந்த ஆசை வெளிப்பட்டதற்கு பிறகுதான் அவனுடைய நோக்கத்தை, அவன் யார் என்பதை அவன் தெரிந்து கொள்வதற்காக படைப்புகளை, சிருஷ்டிகளை படைத்தான். சிருஷ்டி எதுக்கு படைச்சான்? வேற ஏதாவது நோக்கம் இருக்கா? இல்ல. அவனை தெரிந்து கொள்வதற்காக சிருஷ்டிகள் உருவாக்கப்படுகிறது. சரி, வாங்க, சிருஷ்டிகள் உருவாக்கப்படுது. ஆனால் முதல் எந்த சிருஷ்டி உருவாக்கப்படுது? ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்கிறார்கள், முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் முதலில் எதை படைத்தான்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அவ்வலு மா ஹலகல்லாஹு நூர நபியக, அல்லாஹ் முதலாக உன்னுடைய நபியினுடைய நூரை படைத்தான். எதை படைக்கிறான்? முதலாக அவனுக்குள் இருந்து வெளிப்பட்ட படைப்பு எந்த படைப்பு? நூரை முஹம்மதி, நபிகளாருடைய நூரை படைத்தான். இப்ப வாங்க, அந்த நூரை எதுக்கு படைச்சான்? வாங்க வாப்பா, நான் சொன்னதையே தான் திருப்பி கேட்கிறேன், அதையும் யோசிக்கிறீங்க. இல்ல, அந்த நூரை எதுக்கு படைச்சான்? அவனை அறிவதற்காக. அதான் அவனுடைய நோக்கம், அவனுடைய பர்பஸ் அதானுங்க. அவனுடைய லட்சியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவன் யார் என்பதை தெரிந்து கொள்வது. அதுக்காக அந்த நோக்கத்தினுடைய செயல்பாட்டினுடைய முதல் துவக்கம் என்பது நூரை முஹம்மதியினுடைய வெளிப்பாடு. அப்படி வச்சுக்கோ. அப்ப நூரை முஹம்மதியினுடைய முதல் வெளிப்பாட்டை கொண்டுதான் அவன் தெரிந்து கொள்வதற்கு முற்படுகிறான். அப்படின்னா நூரை முஹம்மதி படைக்கப்படாமல் போயிருந்தால் அவனை தெரிந்து கொள்வதற்குரிய வாய்ப்பு கிடைச்சிருக்குமா? இல்ல, கிடைக்காதுங்கிறதா? கிடைத்திருக்காதா? இப்ப அந்த நூரை முஹம்மதி அந்த நூரை முஹம்மதிக்குள் இருந்து ஒவ்வொரு ஜீவராசியாக உற்பத்தி ஆகுது. கொஞ்சம் கவனிங்க. அல்லாஹ் என்று சொல்லப்படுகின்ற அந்த அவ்வியக்த பொருளுக்கு ஏதாவது ஒரு திடத்தன்மை இருந்ததா என்று கேட்டா இல்ல. அது ஒரு மெட்டீரியலாக இருந்ததா என்று கேட்டா இல்ல. சரி, அல்லாஹ்வில் இருந்து முதலாக வெளிப்படுத்தப்பட்ட அந்த நூறு ஒரு திடத்தன்மை வாய்ந்த பொருளாக இருந்துச்சா? இல்ல. அது ஒரு அதுவும் மெட்டீரியலா இல்ல. ரெண்டுமே வித்தவுட் மெட்டீரியலா இருக்குது, நான் மெட்டீரியலா இருக்குது. இப்ப ரெண்டுமே நான் மெட்டீரியலா இருந்தா ஏதாவது ஒரு மெட்டீரியலுக்குள்ள வச்சாதான் நான் மெட்டீரியலுக்குள்ள இருக்கிற விஷயங்களை வெளியே கொண்டு வந்து பார்க்க முடியும்.